ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை ஆனராக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆனராக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நீ தந்த இந்த ஊழியத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறை வார்த்தை வாஞ்சியோடு கேட்கக்கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தி பறைசாற்றவிருக்கும் உம் அடிமை என் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். praise the lord praise the lord praise the lord praise the lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியாக ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். praise the lord praise the lord. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். praise the lord praise the lord praise the lord praise the lord. பிரியமானவர்களே, உடல் உள்ள ஆன்ம சுகத்திலும் பலத்திலும் நலத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் குடும்பங்களிலும் பணி செய்யும் இடங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் செல்வத்திலும் மிகவும் உயர்ந்து நிற்க விரும்பினால் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு கீழ்ப்படிந்து முற்றிலும் மாசவச்சனாய் இரு, அப்பொழுது நான் உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார். ஆபிரகாமும் ஆண்டவர் திருமுன் கீழ்ப்படிந்து நடந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பலுகி பெருக செய்தார், எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக்கினார். பிரியமானவர்களே, வாசித்து பாருங்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டிருப்பவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடிய ஆயுளுமாகும் என்கிறார் ஞானியார். ஆகவே பிரியமானவர்களே, தெய்வ பயத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் ஆண்டவர் திருமுன் பணிந்து நடங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நீடிய செல்வத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்து மேன்மையாய் உங்களை உயர்த்துவார். எதை நினைத்தும் நீங்கள் கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக குறித்த காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக அன்பு செய்கின்றார். உங்களை வாளாக்காமல் நிச்சயமாக தலையாக்குவார். மக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். praise the lord praise the lord. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்து விருப்பங்களும் எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற ஆண்டவர் திருமுன் உங்களையே தாழ்த்தி நீங்கள் ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். praise the lord praise the lord praise the lord praise the lord. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரே கடவுள் தந்தை மகன் தூய ஆவி என்று 3 ஆட்களாக இருக்கின்றார்கள் என்பது விசுவாச சத்தியம். அந்த ஒரே கடவுளின் பெயர்தான் இயேசு. அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது அனைத்துமே அவரால் தான் உண்டானது. உலகம் பாவத்திலே மூழ்கி கிடந்த பொழுது மனுகுலத்தை
பாவத்திலிருந்து மீட்க வேண்டிய நாள் வந்தபொழுது இரண்டாம் ஆளாகிய மகன் மனு எடுத்தார். வார்த்தை மனிதனானார். வார்த்தை என்பது இயேசுவை குறிக்கின்றது. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தது, வாக்கு என்னும் அவரே கடவுளோடு இருந்தார் என்று யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது, உண்டானது எதுவுமே அவரால் அன்றி உண்டாகவில்லை என்றும் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, சர்வ வல்லவர் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். பரலோக அரியணையை விட்டிறங்கி தம்மை வெறுமையாக்கி அடிமையின் வடிவையேற்று தம்மையே தாழ்த்தி கொண்டார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்தினார். நம் ஆண்டவர் இயேசு தந்தை கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மை தாழ்த்தினார். அதனால் தந்தை கடவுள் அவருக்கு செய்ததை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மை முழுவதுமாக தாழ்த்தி கொண்ட காரணத்தினால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராஜாதி ராஜாவாக உயர்த்தப்பட்டார். பிரியமானவர்களே, ஓடாமலேயே ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும், படிக்காமலேயே தேர்வில் வெற்றி பெற வேண்டும், பாடுகள் அனுபவிக்காமலேயே பரலோகம் செல்ல வேண்டும், தாழ்த்தப்படாமலேயே உயர்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஒரு நாளும் நடக்காது. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 113 அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நான் ஏழையாக, அனாதையாக, அகதியாக இருக்கின்றேன், தாழ்த்தப்பட்டவனாக இருக்கின்றேன், படிப்பறிவற்றவனாக இருக்கின்றேன், எனக்கு எதிர்காலமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு அறிவு புகட்டுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்காதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தூசியில் இருந்தாலும் சரி, சாம்பலில் இருந்தாலும் சரி, குப்பை மேட்டில் இருந்தாலும் சரி, சாக்கடையில் இருந்தாலும் சரி, பலராலும் துன்பப்படுத்தப்பட்டு அடித்து உதைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, நோயினாலும் கொடிய கொள்ளையினாலும் வாதைப்பட்டு முதுமையினாலும் வறுமையினாலும் இயலாமையினாலும் இல்லாமையினாலும் வாடினாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொண்டு கடவுளுடைய விருப்பத்தின்படி கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டார் என்றால் தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே உங்களை அமர செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யாக்கோபின் குடும்பத்தில் 11வது மகனாக தாயை இழந்தவனாக இருந்த யோசேப்புக்கு தந்தையின் கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க செய்தார். குடும்பத்தில் செல்ல பிள்ளையாக வலம் வந்த யோசேப்பின் மீது பொறாமை கொண்ட தன் சொந்த சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுகளுக்கு இஸ்மேலுக்கு விற்றனர். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். போர்த்திபாரின் வீட்டிலே சிறந்த பணியாளராகவும் வீட்டின் மேற்பார்வையாளராகவும் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். யோசேப்பின் மீது பொய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் சிறை மேற்காவலரின் பார்வையிலே அவருக்கு தயவு கிடைக்க செய்தார். இப்படியாக ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்து ஒவ்வொரு பொழுதும் அவரை உயர்த்தி கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களையே தாழ்த்துங்கள், எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தமோடு வாழுங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தொடக்க நூல் 41 அதிகாரம் 37 முதல் 41 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அவர் சொன்னது, பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும்
நலமென தோன்றியது. பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறொருவரையும் நாம் காண முடியுமோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாருமிலர். எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் யோசேப்போடு இருந்து அவரை ஞானத்தினாலும் அறிவினாலும் மதி நுட்பத்தினாலும் இறை ஆவியினாலும் நிரப்பினார். யோசேப்பு பார்வோனின் கனவுகளுக்கு மிகவும் தெளிவான விளக்கம் சொன்ன காரணத்தால் அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பை ஆளுநராக்கினார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள். அவருடைய விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இறுதியில் நித்திய பேரின்ப வீட்டையுமே உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். எல்லாமே முடிந்தது, என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் தவிக்கும் பொழுது ஒரு புதிய பாதையை அவர் உங்களுக்காக திறந்து கொடுப்பார். ஆகவே அவமானங்களையும் அவதூறுகளையும் சிறையிருப்புகளையும் நினைத்து ஒரு நாளும் கலங்காதீர்கள். குறித்த காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு பணத்தையும் பதவியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் நல்ல வேலையையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றார் என்றால் உங்களையே நீங்கள் தாழ்த்தி ஆண்டவர் முன் மண்டியிட்டு அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் எப்பொழுதும் தாழ்ச்சி உள்ளவராக இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது உங்களை எதிர்த்து நின்றவர்கள் உங்கள் சார்பாக வருவார்கள். அவர்கள் உங்கள் கூட நிற்பார்கள். உங்களை ஏளனம் செய்தவர்கள் மகிழ்வார்கள். உங்களை ஏளனம் செய்தவர்கள் வியந்து பார்ப்பார்கள். இவன் அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று நினைத்தவர்கள் ஆச்சரிப்புடன் பார்ப்பார்கள். பலர் உங்கள் வீடு தேடி வந்து உதவிக்காக நிற்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் பார்த்து உங்களுடைய பெற்றோரும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உடன்பிறப்புகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள். நீங்கள் தாழ்த்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்தி இப்படியாக பலர் உங்களை பார்க்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அண்ணா உண்ணாமல் அழுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, எல்கனாவிற்கு 2 மனைவியர் இருந்தனர். அண்ணா பெனினா என்ற 2 மனைவியர். அண்ணா மலடியாக இருந்தாள். அவருடைய சக்கரத்தி அண்ணாவை துன்புறுத்தி வதைத்தாள். அண்ணாவின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் குறித்த காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு அருமையான மகன் சாமுவேலை பெற்றெடுக்க செய்தார். சிறுவன் சாமுவேல் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். சாமுவேல் தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்று தனது முதிர் வயது வரைக்கும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் மலடியாக இருக்கின்றீர்களா? கலங்காதீர்கள். விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய கலக்கத்தை மாற்றி போடுவார். பலர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறும். பலர் உங்களை பற்றி இழிவாக பேசும்போதும் அவதூறுகள் பல கூறும்போதும் வீட்டிலிருந்தும் ஊரிலிருந்தும் உங்களை ஒதுக்கி வைக்கும் போதும் சுபகாரியங்களுக்கு உங்களை அழைக்காதிருக்கும் போதும் கலங்காதீர்கள். குறித்த காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.
எனவே எப்பொழுதும் நீங்கள் கலங்காதீர்கள். நிச்சயமாக உங்களையே நீங்கள் தாழ்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்பதற்கும் மேலாக கொடுத்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உடல் நல குறைவினாலோ, உடல் ஊனத்தினாலோ, வயது மூப்பினாலோ குழந்தை பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய மன வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள மன தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு தாய் தன் குழந்தையை சுமப்பது போல ஆண்டவர் உங்களை சுமந்து கொள்வார். இயலாத சூழ்நிலையிலும் முடியாத சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே, கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பரிசேயரும் வரி தண்டுபவரும் ஜெபம் செய்ய கோவிலுக்கு சென்றார்கள். பரிசேயர் அருகில் நின்று கொண்டிருந்த வரி தண்டுபவரை பார்த்து ஏளனம் செய்து மேட்டின்மையோடு தன்னை உயர்த்தி ஜெபித்தார். வரி தண்டுபவரோ தூரத்தில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல், ஐயோ நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லிக்கொண்டு கதறி அழுதார். வரி தண்டுபவரின் ஜெபம் கேட்கப்பட்டது. தன்னை மேட்டின்மையோடு தற்பெருமை சொல்லிக்கொண்டு ஜெபம் செய்த பரிசேயரின் ஜெபம் புறக்கணிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களையே நீங்கள் தாழ்த்தி ஜெபியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டார் என்றால் உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, நீங்களாகவே உயர விரும்பினால், உங்களுடைய சொந்த முயற்சியிலே நீங்கள் உயர விரும்பினீர்கள் என்றால் பணம், பட்டம், பதவி, பெயர், பொறாமை போன்ற பல சூழ்நிலைகளில் நீங்கள் சிக்கிக்கொண்டு சிதறுண்டு போவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, தாழ்ச்சியோடு ஆண்டவரிடம் ஜெபியுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நான் எனது என்னுடையது என்ற சுயநலத்தை எடுத்து போட்டு ஜெபியுங்கள். ஆண்டவரை உங்கள் கண்முன் நிறுத்தி கொண்டு தாழ்த்தப்பட்டு ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தூய ஆவியினால் நிரம்பி பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து தம்மையே தாழ்த்தி ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு நித்திய பேரின்ப வீட்டையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் செபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக விண்ணக அரியணை விட்டிறங்கி தம்மை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மாட்டுத் தொழுத்திலே பிறந்து எங்களை மீட்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அப்பா, எங்களுடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் நாங்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நித்திய பேரின்ப வீட்டை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.